ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணம்ஸ் சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2, பெரிய லெமன் சைஸில் இருக்கிற ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் அவல், அரிசி மாவு ஒரு பவுல், 2 பல்லு பூண்டு, சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச அவலை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம 2 உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதில் நம்ம ஊற வச்ச அவலை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச அரிசி மாவையும் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள், சோம்பு ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகரப்பாக இருந்தாலே போதும். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிக்கணும். பூண்டு நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை நீங்கள் அந்த துருவுறதுலேயும் கூட லைட்டாக துருவி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொழகொழப்பாக இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப கொழகொழன்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தொளித்து நீங்கள் பிசைஞ்சுக்குங்க. மீடியமாக இருந்தால் போதும். ரொம்ப கொழகொழன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா வராது. இந்த மாதிரி நான் நீளமாக உருட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா உருட்டிட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நீல வாக்கில் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இது ரொம்ப காயணும்னு இல்லை, ஓரளவுக்கு காய்ஞ்சாலே போதும். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க, ஹையாகவும் வைக்காதீங்க. உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. நீங்கள் உடனே போட்டோன்னே திருப்பினீங்கன்னா அது வந்து எல்லாம் கலண்டுரும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டால் ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் கரண்டி வச்சு நல்லா உருட்டி விட்றேன். இது உடையில நல்லா செவக்கிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சிருக்குது. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன். இதோடு நீங்கள் என்ன கிச்சப் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டொமேட்டோ சில்லி இல்லைன்னா வெறும் டொமேட்டோவும் கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.